நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் தொடர்பிலான வெளிவரக்கூடிய முடிவுகள் சார்ந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்தியாவின் அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தல் இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. லட்சக்கணக்கான வாக்காளர்கள் பங்கேற்பதனால இந்திய தேர்தல் ஆணையகம் இறுதி முடிவு வெளியாகும் திகதி மற்றும் வாக்கு எண்ணும் செயல்முறை உள்ளிட்ட வாக்குப்பதிவு மற்றும் வாக்கு எண்ணிக்கையான அதிகாரப்பூர்வ கால அட்டவணையை வெளியிட்டு இருக்கிறது. இதன்படி 5 மாநிலங்கள் அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரி முடிவுகள் மே 4ஆம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 4 அன்று அனைத்து தொகுதிகளிலும் ஒரே நேரத்துல வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்ற விடயமும், மேலும் முடிவுகள் நாள் முழுவதும் படிப்படியாக அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையகம் ஒரு கட்டமைக்கப்பட்ட வாக்கு எண்ணிக்கை செயல்முறையை பின்பற்றுகின்றது. அதுல ஒன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்போடு திறக்கப்படும் என்றும், தபால் வாக்குகள் முதல்ல எண்ணப்படும் என்ற விடயமும், ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் சுற்றுவாரியான வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகும் என்றும், வாக்கு எண்ணிக்கையின் போது அதன் நிலவரங்கள் தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் என்று சொல்லியும், அனைத்து சுற்றுகளிலும் முடிந்த பிறகு இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்ற இந்த 5 விடயத்தையும் தேர்தல் ஆணையகம் சொல்லி இருக்கிறது. கணக்கெடுப்பு தொடங்கிய 1 தொடக்கம் 2 மணி நேரத்துக்குள்ள ஆரம்ப கட்ட போக்குகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. காலை தாமதமாகவோ அல்லாட்டி பிற்பகலின் ஆரம்பத்திலேயோ தெளிவான தடயங்கள் வெளிப்பட தொடங்கும் என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். பெரும்பாலான தொகுதிகளின் முடிவுகள் மாலைக்குள்ள தீர்மானிக்கப்பட்டுவிடும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரப்பூர்வ முடிவுகளை இந்திய தேர்தல் ஆணையகத்தினுடைய இந்த இணையதளத்துல நாங்கள் பார்க்கலாம் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். மேலும் நெருக்கடியான போட்டி முடிவுகளுக்கு சில சமயங்கள்ல மறுவாக்கு எண்ணிக்கை தேவைப்படலாம் என்ற விடயமும் இங்கே சொல்லி இருக்கின்றார்கள். இதையும் தாண்டி தொடர்ச்சியாக புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்விகள் இருக்கின்றது. அதையும் தாண்டி தமிழக உளவுத்துறையினுடைய அதிர்ச்சி அறிக்கைகளும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில், அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் 2026 மே 4ஆம் திகதி அன்று சாதாரண நாளல்ல, அது ஒரு அடுத்த 5 ஆண்டு கால தமிழகத்தின் தலைவிதியை தீர்மானிக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள். 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்படும் நிலையில தமிழகம் முழுவதும் யார் அந்த வெற்றியாளர் என்ற அந்த ஒற்றை கேள்வி எதிரொலித்துக் கொண்டே இருக்கும். அந்த தேர்தல் வழக்கமான இருமுனை போட்டி என்பதை கடந்து பலமுனை போட்டியாக மாறி இருக்கிறது என்ற விடயம் எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு சவால் விடும் வகையில புதிய கட்சிகளும் வருகை தந்திருக்கின்றன. களத்தில் இருப்பது இன்னும் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லலாம். இந்த நிலையில தான் இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்தின் வருகையினால் சூடு பிடித்திருக்குது என்ற விடயம் சொல்லி இருக்கிறார்கள். இதையும் தாண்டி சமூக வலைதளத்துல தொடர்ச்சியாக விஜய் சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருடைய நகர்வுகள், அவரு கணிப்புகள் சார்ந்து இந்த தேர்தல் எப்படி இருக்கும் என்பது சார்ந்து திட்டவட்டமாக சொல்ல முடியாமல் இருக்கின்றது என்ற அந்த கேள்விகள் இருக்கின்றது. அதுக்கு பின்னால நிறைய கருத்துக்களை அரசியல் ஆய்வாளர்கள் முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எதுக்கப்படி இருந்தாலும் 4ஆம் தேதி இந்த புதிய வெற்றியாளர் யார், அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய போகின்றனர், தமிழகத்தின் முதலமைச்சர் யார் என்கின்ற விடயம் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.